தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன். ஐயோ, ஆணவத்தில் ஆடுறானே, இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ கொஞ்ச நாளா நான் ஒரு நட்டிப்பறக்கன், தமிழ்நாட்டின் நட்டிப்பறக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கன் வந்து பாக்குறவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தர்பூசணியை யாராச்சும் போட்டு பொழக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ கலாட்டா சேனல் வந்து இந்த தர்பூசணியை போட்டு பொழந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் இந்த சம்பவத்தை பண்ணதுக்காக கலாட்டா சேனலுக்கு என்னோட நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கலாட்டா சேனல்ல இவர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கேன், இதெல்லாம் வந்து மக்கள் செல்லும் அப்படி இப்படின்னு இவர் வந்து தற்பெருமை பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க வந்து ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஒன்னு இவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, நீங்க என்ன கனவு உலகத்துல ஏதாவது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதோட இவர் வந்து கோவத்துல பொங்கி எழுந்துடுவாரு. இன்டர்வியூல இவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு இவரால் அங்க நின்று பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அடிச்ச அடி அப்படி அந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள்லாம் வந்து கலாட்டா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மக்களுக்கு இவர் மேல இவ்வளவு காண்டுனா, இவர் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இவர் கூட கம்பேர் பண்ணி இவரு அவங்கள விட ஒரு படி மேல இருக்காருன்ற மாதிரி பல இடங்கள்ல வந்து பேசியிருப்பாரு. இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப கட்டுப்பாகுது. தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர். இப்போ பாத்தீங்கன்னா சூரிய மாதிரி என்னால 500,000 எல்லாம் நடிக்க முடியாதுமா. ஏன்னா என்னோட படிப்பு அந்த மாதிரி இல்லையா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. சூர்யா சாரு என்னோட வாட்டர்மெலன் சீனை காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ணிருக்காருமா. அதுலயே தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஒரு நடிப்பு அரக்கன்னு. என்னோட நடிப்பு திறமையை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேம்மா. ராலெக்ஸோட என்ட்ரி எவ்வளவு மாசா இருந்ததோ அதை விட வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி வந்து அண்ணல் பறக்க பறக்க விசில் சத்தம் தெறிக்க தெறிக்க வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்க திவாகரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சுமா. இந்த மாதிரி எல்லாம் பேசினா கோவம் வருமா வராதா? உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமா தோணுதுல? இவரோட இந்த திமிருக்கும் இந்த பேச்சுக்கும் இவரை ஃபாலோ பண்றவங்க மட்டும் காரணம் கிடையாது. எவ்வளவோ நல்ல நல்ல டேலண்டோட எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த மாதிரி பைத்தியங்களை தேடி அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? என்னோட நடிப்பு திறமையும் வளர்ச்சியும் பத்தி இவங்க எல்லாம் பொறாமையில பேசிட்டு இருக்காங்கம்மா. ஏண்டா நல்லா வீங்கின வெட்டுக்கிளி மருந்து இப்படி எல்லாம் பேசலாமா? நான் வேணா சிவாஜி சார் மாதிரி பண்ணி காட்டுறேம்மா. மச்சாய்க்கு வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in 14.